ஆஹா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும், சூர்யாவும் வருண சந்திச்சு நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. உன் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு அப்படி சொன்னுச்சு. அதனால தான் நான் வந்து அந்த டைம்ல உன்கிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்னைய யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னுச்சு இல்லையா? பாரு நீனே அந்த மண்டபத்துல இருக்கிற சிசிடிவி கேமராவோட வீடியோ ஃபுட்டேஜ பாரு. நானும் அந்த பொண்ணும் போய் பேசியிருக்கோம். அந்த பொண்ணு தான் உன்னைய பத்தி இப்படி இப்படிலாம் நீ ஏமாத்திட்டேன்னு சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தையே காமிக்கிறாப்ல. அப்பதான் அருணுக்கு கூட உண்மை புரிய வருது. அப்ப யாரோ பிளான் பண்ணி இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். நீனே அந்த பொண்ணுகிட்ட உன் கூட தானே வேலை பார்க்குது. கொஞ்சம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. வருணும் கண்டிப்பா நான் கேட்டு உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவும் மகாவும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த வீட்ல சிசிடிவி ஃபிட் பண்றதுக்காக, கேமரா ஃபிட் பண்றதுக்காக ஆட்கள் வராங்க. நம்ம சூர்யா தான் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா வேலையும் பார்த்துருக்காப்லயாட்டுக்கு. மகாவும், ஐஸ்வர்யாவும் வேணும். இந்த கேமரா இருந்தா தான் நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப, மறுபடியும் இங்க பிரபாவுக்கும், அனாமிகாவுக்கும் ஒரு ஃபைட் வருது. அங்க வர்ற அழகி பாப்பா பிரபாவை சப்போர்ட் பண்ணி பேச, அனாமிகாவுக்கு கோவம் வந்து அழகி பாப்பாவை அடிக்க போவ, நம்ம பிரபா கைய பிடிச்சு தடுத்துடுறாங்க. அதே டைம்ல அனாமிகா வந்து நீ பேசாம இந்த வீட்டை விட்டே போயிடு அப்படின்னு பிரபா கிட்ட சொல்ல, பிரபா போக முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு பேச, இங்க பயங்கரமா ஒரு கிளாஸ் மாதிரி போகுது. இந்த பக்கம் என்னடானா கௌதம் ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடு தனம் பண்ணி வச்சிருக்காப்லையாட்டுக்கு. அதுக்கப்புறமும் ஒரு பெரிய நெக்லஸ் எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட அம்மா கிட்ட கொடுத்து, இந்த நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன், இந்த இதுலயும் சூர்யா தான் மாட்ட போறான் அப்படின்னு கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. சோ என்ன ஃப்ராடு தனம் பண்ணி மாட்ட போறாப்ல அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நடந்ததை எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்து பாயிண்ட் எல்லாம் டைரியில எழுதிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அங்க வர்ற விஜய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருண் கிட்ட இருந்து போன் வருது அப்படின்னு சொல்றாங்க. இத அனாமிகாவுக்கும் கேட்டுருது. சோ அனாமிகாவுக்கு என்ன உண்மை தெரிய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.